நம்ம இந்த கிளாஸில் என்ன பார்க்க போகிறோன்னா, டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணி எப்படி ஒரு ரெஜிஸ்டர் லாகின் பேஜ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஓகே, முதல்ல நாம் என்ன பண்ணணும்னா, நம்மளோட ஜாம்பை ஆன் பண்ணியிருக்கணும். ஓகே, நான் இங்கே ஆன் பண்ணியிருக்கேன். அப்பாச்சே சர்வரையும் MySQL சர்வரையும் நான் இங்கே ஆன் பண்ணியிருக்கேன். ஓகே, அடுத்தது என்ன பண்ணுறேன்னா, என்னோடய டேட்டாபேஸுக்கு நான் போகிறேன். ஓகே, இதுதான் என்னோடய டேட்டாபேஸ். நான் க்ரியேட் பண்ணியிருக்கிறேன் என்னோடய டேட்டாபேஸ். ஓகே, CI4 Earth அப்படிங்கிறது இதுக்குள்ளே யூசருக்குள்ளே நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஐடி, நேம், இமெயில், பாஸ்வேர்டு நான் கொடுத்து நான் என்னோடய டேபிள்ஸ்குள்ளே நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஓகே, யூசருங்கிறது என்னோடய டேபிள். ஓகே, அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா, என்னோடய கோஆர்டினேட்டருக்குள்ளே வந்துட்டு முதல்ல என்ன பண்ணுறேன்னா, கான்ஃபிகர் ஃபைலுக்குள்ளே போட்டுறேன். ஓகே, கண்ட்ரோல்ஸ்குள்ளே ஆர்த்துங்கிற ஃபைல் க்ரியேட் பண்ணி நான் இதை ரெஜிஸ்டர் ஆகணும் அப்படிங்கிற இந்த கோடை நான் இங்கே ஆட் பண்ணியிருக்கேன். பப்ளிக் ஃபங்க்ஷனில் சேவ் ரெஜிஸ்டர் அப்படிங்கிற இதையும் லாகினையும் நான் இங்கே ஆட் பண்ணிடுறேன். ஓகே, தென் டேஷ்போர்டுக்கு போகணும் அப்படிங்கிறதையும் நான் இங்கே மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஓகே, ஓகே, இது தேவையில்லை. இதனோட ஓல்டு ஃபைல். ஓகே, இதை நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். தென் மாடல்ஸ்குள்ளே போய்ட்டு யூசர் model.php இந்த ஃபைலில் நான் இங்கே என்னெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். கோஆர்டினேட்டரில், மாடலில், யூசர் எக்ஸ்டென்ட் மாடலில், ப்ரொடெக்டட் அலௌடு ஃபீல்டில் நேம், இமெயில், பாஸ்வேர்டு இதெல்லாம் எனக்கு ஆட் பண்ணணும் யூஸரோடது அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துருக்கேன். ஓகே, அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கேன்னா, வியூஸ்ங்கிற ஃபைலுக்குள்ளே இங்கே லாகின் பேஜ் க்ரியேட் பண்ணியிருக்கேன், ரெஜிஸ்டர் பேஜ் க்ரியேட் பண்ணியிருக்கேன். தென் லாகின். ஓகே, தென் டேஷ்போர்ட் பேஜ் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஓகே, கடைசியாக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த டேட்டா பேஸ் எனக்கு ஒரு இடத்துல சேவ் ஆகணும். ஸோ அப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், கான்ஃபிக்குள்ளே டேட்டாபேஸ் நம்ம ENV ஃபைல்லையும் கொடுக்கலாம், இல்லைனா டேட்டாபேஸ் கான்ஃபிக்குள்ளே டேட்டாபேஸ்க்குள்ளேயும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இங்கே நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இங்கே பாருங்கள், டேட்டாபேஸ் நேம் கொடுத்துருக்கேன். தென் டேட்டாபேஸோட யூசர் நேம் ரூட் எதில் ரன் ஆகுது, லோக்கல் ஹோஸ்ட்டில் தான் நமக்கு ரன் ஆகுது. அப்போ லோக்கல் ஹோஸ்ட்னு கொடுத்துருக்கேன். ஓகே, அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கேன்னா, கான்ஃபிக்குள்ளேயே ரவுட்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ரவுட்ஸில் எனக்கு இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ரவுட்ஸில் ஆட் பண்ணியிருக்கேன். ரெஜிஸ்டர் பேஜ், லாகின் பேஜ், தென் டேஷ்போர்ட். ஓகே, தென் லாக் அவுட் இதை நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஓகே, இது எப்படி ரன் ஆகுதுன்னு பார்த்துக்கலாம். எப்படி ரன் ஆகுதுன்னா பாருங்கள், லோக்கல் ஹோஸ்ட் 8080 மை ப்ராஜெக்ட்டுக்குள்ளே பப்ளிக்குள்ளே எனக்கு ரெஜிஸ்டருங்கிற பேஜ் எனக்கு இருக்குது. ஓகே, இப்போ ஏதாச்சும் நேம் கொடுக்கலாம். தென் பாஸ்வேர்டு கொடுத்துக்கலாம். ஓகே, இந்த மாதிரி நம்மளால் பாஸ்வேர்டு கொடுக்க முடியும். தென் நான் என்ன பண்ணுறேன்னா, லாகின் பேஜ். ஓகே, இந்த மாதிரி நம்மளால் ஒரு லாகின் ரெஜிஸ்டர் பேஜ் க்ரியேட் பண்ணிக்கலாம் டேட்டாபேஸ் யூஸ் பண்ணிவிட்டு. ஓகே, இதில் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ எவ்ரிவன்.